sir. Come in. என்ன லேட்டு? இன்னைக்கு என் பர்த்டே சார். பர்த்டேனா லேட்டா வரணுமா? பாபா இங்க வா. பர்த்டேனா லேட்டா வருவியா? சார் சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். சார் வேணாம் சார், கில்லாதீங்க சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், சாரி சார். புரிஞ்சதா? சார் லேட்டா சாரி வருவியா? சார். சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல. ஹலோ டேய், அந்த கார்ப்பரேட் லாயரோட நம்பர் குறா. என்னாச்சுடா? அங்கிள் இன்னும் எஃப்ஐஆர் போடல அங்கிள். வாங்க சார். சார், பாலுவோட அப்பா சார். வணக்கம் சார். ஐ எம் சுந்தர் ராமூர்த்தி, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். உட்காருங்க. தேங்க்யூ. அவன் என் பையன் தான் சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா அவனோட ஃபியூச்சர் பாதிக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்கூல் டீச்சரோட கையை வெட்டிருக்கவங்க புள்ள அப்படி பட்டம் மேல எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்றீங்க. வேற என்ன செய்யணும்? தப்பு செஞ்சுட்டு வந்த பையனுக்கு இப்படிதான் சப்போர்ட் பண்ணிட்டு வருவீங்களா நீங்க? சார், அவனோட சின்ன வயசுல ஸ்கூல் பஸ்ல முன்னாடி சீட்ல இருக்கிற பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து கஷ்டப்படும் போது அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுத்து, அக்கா இத கட்டிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சான். அவன் வீட்டுக்கு வந்தப்போ ஷர்ட் எங்கடான்னு கேட்டு அவனை நான் நல்லா அடிச்சிட்டேன். அதுக்கு மறுநாளே அந்த பொண்ணோட அம்மா அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு வந்து என் வைஃப் கிட்ட கொடுத்து, இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு ஒழுக்கத்தை எப்படிமா கத்து கொடுத்தீங்கன்னு வந்து கேட்டுட்டு போனாங்க. அதுதான் சார் எங்களோட வளர்ப்பு. விவரம் இல்லாத வயசுலயே அவன் ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னு வந்ததும் உதவி செஞ்சான். இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம வாத்தியார் கைய வெட்டிருக்கானா, முழு தப்பு அந்த வாத்தியார் மேல மட்டும்தான் இருக்கு சார். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸோட வரேன்னு சொல்லிருக்காங்க. சாரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தலையை எடுத்தவனுக்கு இப்பெல்லாம் பெயில் கிடைக்குதுடா. நீ கையை தானே வெட்டியிருக்க, பாத்துக்கலாம் விடு. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ். உட்காருங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. இங்க சைன் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்னு எனக்கு தெரியாம போச்சு. கேஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க வெளியே போங்க. நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க வெளியே போங்க. நீங்க யாருமா? எங்க சேர்மனோட பொண்ணு சார். நீங்க வாங்க ஆண்டி. ரொம்ப வாங்க தேங்க்ஸ். அங்கிள். வா பாலு போலாம். வாடா ஒண்ணும் போலாம். இல்ல, நீ வா. மேடம், தேங்க்யூ மேடம். பரவாயில்ல பாலு. பாலு, உங்க அப்பா உள்ள நீ சின்ன வயசுல பண்ண விஷயத்த சொன்னப்போ நான் உண்மையிலேயே எமோஷனல் ஆயிட்டேன் தெரியுமா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ என் வீட்டுக்கு என் கூட வா. என் அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. உங்க அம்மாக்கு தான் உன் அண்ணா இருக்காருல்ல. ஆனா எனக்கு ஒரு அம்மா தானே. ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்க. லைஃப் லாங் போக தோணாது. லைஃப் லாங் போக தோணாதா? நீங்களா? இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு கிளம்புங்க, உள்ள கெஸ்ட் இருக்காங்க. கெஸ்டா? யாரது? டேய், யாரா இருந்தா நமக்கு என்ன மாமா, வா போலாம். அம்மா சொல்லுமா. உன்னோட மேடம் வந்திருக்காங்கடா. என் மேடம் வந்திருக்காங்க, என்னைய உள்ள விட மாட்டற? உன் அண்ணனும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நமக்கு என்ன வேலை? நீ ஒருத்தி போதுமா எனக்கு? தள்ளு, வழிவிடு. ஹாய் மேடம். ஹாய். நீங்க என்ன இங்க? இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? டேய், முதல்ல பர்த்டேக்கு விஷ் பண்றா. ஹாப்பி பர்த்டே மேடம். தேங்க்யூ. ஒண்ணு இல்ல பாலு, என் அப்பாவோட நான் கொண்டாடுற கடைசி பர்த்டேன்னு கொஞ்சம் கிராண்டா பிளான் பண்ணிருக்கோம். எங்க என்னாச்சு? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, கொஞ்ச நாள் உங்க அப்பா ஒரேடியா. அடுத்த பர்த்டேக்குள்ள இவளுக்கு கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல வரா. சரி பாலு, ஈவினிங் பார்ட்டியில பாக்கலாம். நீங்க கண்டிப்பா வரணும். சுதர்ஷன், நீங்களும் வந்துருங்க. நான் போயிட்டு வரேன் ஆண்டி. பாய். சரிம்மா.